கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவரை நாம் கனப்படுத்துவோம். அவர் துதியிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் ஆராதனைக்கு உரியவர். அவர் நமக்காக இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். அதில் அன்பின் உச்சத்திற்கு அடையாளமாக நமக்காக அவர் செய்த பெரிய காரியமாக கல்வாரி சிலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். ஆமென். அதெல்லாம் நினைச்சு ஸ்தோத்தரிப்போம். இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது அந்த கல்வாரியினால தான், அந்த இரக்கத்தினால தான். இன்னைக்கு நான் சுகமா இருப்பது, இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பது, இன்னைக்கு நான் நீதிமானா இருப்பது, இன்னைக்கு நான் உங்க பிள்ளையா இருப்பது, எனக்கு பாராட்டின தயவு, நீங்க பாராட்டின இரக்காண்டவரே, அதை நினைத்து நான் உங்களை துதிக்கிறேன்பான்னு சொல்லுங்க. அதை நினைச்சு நான் உங்களை ஆராதிக்கிறேன்பா. அல்லேலூயா. எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், என்னிலடங்கா நன்மைகளாலே என்னை நிரப்பினார். எல்லையற்ற அன்பினால் என்னை அழைத்தார், என்னிலடங்கா நன்மைகளாலே என்னை நிரப்பினார். துதிப்பே, போற்றுவே, பாடுவே, கம்பீரிப்பே. துதிப்பே, போற்றுவே, பாடுவே, கம்பீரிப்பே. நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றை எண்ணி நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றை எண்ணி நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? என் ஜீவனை பலியாய் படைக்கின்றேனா? என் ஜீவனை பலியாய் படைக்கின்றேனா? ஏதும் ஒன்றுமே காணே, உண்மையாய் உணர ஓர் இதயம் தாரும். உம்மன்பின் இணை ஏதும் ஒன்றுமே காணே, உண்மையாய் உணர ஓர் இதயம் தாரும். திறந்தருளும் என் மனக்கண்களை, திறந்தருளும் என் மனக்கண்களை. இப்பூவிலே வேறொரு விருப்பம் இல்லை, இப்பூவிலே வேறொரு விருப்பம் இல்லை. கல்வாரி அன்பன்றோ மாற்றியது, உம் கல்வாரி அன்பன்றோ மாற்றியது. என் சுயம் வெறுத்து உந்தன் சித்தம் செய்வேன், என் சுயம் வெறுத்து உந்தன் சித்தம் செய்வேன். எல்லையற்ற
அன்பு கல்வாரியில இயேசுவின் மூலமாய் நமக்காக வெளிப்படுத்தப்பட்டது. அந்த அன்பை ருசித்ததுனாலதான் மனம் வீசி கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை, வெளிச்சமாய் மாறி இருக்கிறது நம்முடைய குடும்பம். ஹல்லேலூயா! மீட்கப்பட்டவர்கள்ங்கிற அடையாளம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதெல்லாம் நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த சிங்காசனம் விட்டு இறங்கி இயேசு வராமல் இருந்திருந்தார் இந்த மீட்பு நமக்கு இல்லையே. ஆமென். என் குற்றங்களை ஏற்றுக்கொள்ள, என் துக்கங்களை சுமக்க, ஆமென், என் மீறுதல்களுக்காக அடிக்கப்பட இயேசு இறங்கி வந்தாரே, என் நோய்களை சுமக்க வந்தாரே. அதற்காக நன்றி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. என் குற்றங்கள் எல்லாத்தையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் தண்டிக்கப்பட்டார். என் மீறுதல்களை அவர் மன்னித்தார். என் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கினார். அந்த அன்பை நினைத்து நான் துதிக்கிறேன். பிதாவோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். தேவனை அப்பான்னு கூப்பிட முடியாதபடி உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. தேவனை தொடர்பு கொள்ள முடியாதபடிக்கு நாம் தடை செய்யப்பட்டிருந்தோம். பாவத்தினால், சாபத்தினால், பிசாசின் வல்லமையினால். ஆனா இன்னைக்கு இலவசமாய், கிருபையாய், கல்வாரியின் மூலமாய் நமக்கு கிடைத்த அந்த மீட்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Thank you Lord. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே, கண்மாலை மீது தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே, கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. இயேசுவின் அன்பு. சேர்ந்து பாடுங்க, நல்லா கை தட்டி. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே சொல்லுங்க, யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே.
நல்ல சின்ன பிள்ளைகளை சேர்ந்து ஓ இயேசுவின் நல்லா இணைந்து ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே, நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சுட்டுகிறார், நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சுட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே, கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம். ஓ ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே, என்றென்றும் மாறாததே. நல்ல கரங்களை தட்டி இப்படியே மாறாத அன்புக்கு நன்றி. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வாரம் கர்த்தர் நன்மையினால் என்னை திருப்தியாக்குவார், அவருடைய இரக்கங்கள் எனக்கு மணிமுடியாய் கொடுக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. நான் இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க போகிறேன். ஒருவேளை இந்த ஆராதனையில் நீங்க சரீரத்தில் கொஞ்சம் பலவீனமா இருக்கலாம், உங்க பலன் குறைந்திருப்பது போல தோன்றலாம். ஐயோ இதெல்லாம் என்னால செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கலாம். சில வலிகளும் வேதனைகளும் இந்த ஆராதனை நேரத்தில் கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு புது பலன், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு ஒரு வல்லமையின் ஆசீர்வாதம், அது உங்க பலவீனத்தில் உதவி செய்யும். உங்க வலிகள் வேதனைகள் அதை நீக்கும். உங்களுடைய இயலாம அந்த சரீரத்தால முடியாதுங்கிற சூழ்நிலை அதை மாற்றும். கழுகுக்கு ஒரு ஸ்பெஷல் புது பலன் கிடைப்பது போல இந்த ஆராதனையில பாடுற உங்களுக்கு ஒரு புது பலன் ஆண்டவர் தருவார். கண்டிப்பா ஒரு புது பலனோட தான் இந்த இடத்துல இருந்து போவீங்க, ஒரு புது கிருபையோட தான் இந்த இடத்துல இருந்து போவீங்க. எதெல்லாம் முடியாததாய் கடந்த வாரத்தில் தோன்றியதோ அதெல்லாம் இந்த வாரத்தில் முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த தைரியம் வந்துடும், உங்களுக்குள்ள அந்த உற்சாகம் வந்துடும். எதெல்லாம் சமாளிக்க முடியாது நீங்க பயந்தீங்களோ அதெல்லாம் எளிதாக கடந்து போக இந்த பலன் உங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சுட்டுகிறார். பாடுங்க. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சுட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே, கழுகை போல ஓ பறந்திட. ஒன் மோர் டைம். நன்மையினால் நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சுட்டு. எல்லா வாயும் திறந்து பாடட்டும், நல்லா கைத்தட்டி பாடுங்க. இரக்கங்களால் மூடி சுட்டுகிறார், கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே, கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே.
கர்த்தரின் அன்பு என்றென்று மாறாததே, என்றென்று மாறாததே, என்றென்று மாறாததே. உன்னத பலத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. உங்க உயிர் தெழுந்த வல்லமையினால எங்களை நிரப்புங்கப்பா. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் தரும் புதிய பலன் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா சோர்வுகள் நீங்குவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. இயேசு தருகிற அந்த வல்லமை இப்பொழுதே உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யட்டும். பாதிக்கப்பட்ட எலும்புகளை பலனடைய செய்யட்டும். நரம்புகளை செயல்பட செய்யட்டும். உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை, உம்முடைய உருவாக்கும் வல்லமை சிருஷ்டிகரே இப்பொழுதே இறங்குவதாக. பலன் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக. கழுகை போல உயர எழும்புவார்களாக. ஆவியானவரே ஆட்கொள்ளுங்கப்பா, அசைவாடுங்கப்பா. புதுப்பியும் ஆண்டவரே, மறுரூபமாக்கும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லாம் புதிதாய் மாறட்டும் ஆண்டவரே. நாங்க எங்க பலத்தை சார்ந்தவர்கள் அல்லப்பா, உங்க பலத்தை நம்பி இருக்கிறோங்கப்பா. நாங்க மேன்மை பாராட்டுவதற்கு நீங்க தான் இருக்கீங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை குறித்து தான் நாங்க மேன்மை பாராட்டுவோம் ஆண்டவரே. ஒரு நாள் நாங்க எங்க பலத்தை மேன்மை பாராட்ட மாட்டோம்ப்பா. எங்க பராக்கிரமத்தை நாங்க மேன்மை பாராட்ட மாட்டோம் ஆண்டவரே. எங்க ஞானத்தை நாங்க மேன்மை பாராட்ட மாட்டோம் ஆண்டவரே. எங்க திறமை குறித்து நாங்க மேன்மை பாராட்ட மாட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை குறித்து நாங்க மேன்மை பாராட்ட மாட்டோம் ஆண்டவரே. எங்களுடைய சாதனைகளை குறித்து நாங்க மேன்மை பாராட்ட மாட்டோம் ஆண்டவரே. நாங்க மேன்மை பாராட்ட வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உங்களை மட்டும்தான் சொல்லி வந்திருக்கிறோம். உங்க நாமத்தை குறித்து, உங்க இரக்கத்தை குறித்து, உங்க அன்பை குறித்து, உங்க வல்லமையை குறித்து நாங்க எப்பொழுதும் மேன்மை பாராட்டுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாபிலோனியர்களுக்குள்ள தங்களுடைய சரீர வலிமையை குறித்தும் திறமைகளை குறித்தும் ஒரு பெருமையான எண்ணம் உண்டாம். அது அவர்களுக்கு இன்பில்டாவே இருந்த மாதிரி அவங்க தங்களுடைய சரீர திறமைகளையும் வலிமையையும் கடவுளுக்கு இணையா நினைப்பாங்க. ஏதாவது தங்களுடைய வலிமையை வச்சு திறமையை வச்சு செஞ்சிட்டாங்கன்னா அது அவர்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அதனால்தான் கர்த்தர் நேபுகாத்நேச்சார்ட்ட நேரடியாவே சொன்னார், உனக்குள்ள அந்த பெருமை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீ பெருமை பாராட்டினா மனிதர்களிடத்திலிருந்து நீ என்ன செய்வாய், தள்ளப்படுவாய். நீ மிருகத்தை போலாவாய். ஆண்டவர் சொல்லியே செஞ்சார் பாருங்க. ஐயோ எனக்கு இது தெரியாத, ஏன்னா அவன் ஒரு பாபிலோனியன் கிங், ஆண்டவர் அறியாத பின்னணியத்தை சேர்ந்த ஒரு ராஜா. அவனுக்கு மெய்யான கடவுள் தெரியாது யாருன்னு. ஐயோ எனக்கு இப்படி ஒரு உண்மை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி மேன்மை பாராட்டாம இருந்திருப்பேன்னு அவன் சொல்றதுக்கு என்ன இருக்கு. அதனாலதான் கர்த்தர் தானியேல் மூலமா சொல்லியே செஞ்சார். இந்த பாபிலோனியன் மைண்ட் இப்படிதான் இருக்கும், பாபிலோனிய எண்ணம் இப்படிதான் இருக்கும், பாபிலோனிய சிந்தை இப்படிதான் இருக்கும். இது பாபிலோனியன் பிரைடு. ஆனா எனக்கு முன்பாக, ஏன்னா நான் என் ஜனத்தை உன் கையில ஒப்பு கொடுத்திருக்கேன்னா நீ பெருமைப்படுறதுக்கு கிடையாது, நீ திறமையை வச்சு சாதிச்சதுனால கிடையாது, உன் வலிமையை பயன்படுத்தி அவர்களை அடக்கி சிறை பிடித்ததுனால கிடையாது, நான் அனுமதிச்சதுனால தான். அதனால இஸ்ரவேலை நான் சாச்சிட்டேன், அவர்களை நான் சிதற பண்ணிட்டேன். என் மகிமை பிரதாபத்துக்காக நான் எல்லாம் செய்யறேன்னு நேபுகாத்நேச்சாரே நீ ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது சொன்னாரு. ஆனா அது ரத்தத்திலே ஊர்னது பார்த்தீங்களா. அவனால் அதை கண்ட்ரோல் பண்ண ஒரு நாள் அவன் அப்படியே சுத்தி பார்த்தான் தன்னுடைய ராஜ்யத்தை. இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு தான் நினைச்சான். வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. அடுத்த நொடி மகா மேன்மைய அவன் இழந்துட்டான். ஒரு மாட்டை போல உள்ள தின்னான்.
அவன் உடம்புலாம் ஒரு மிருகம் மாதிரி மாறிட்டு. ஒரு மிருகத்தை எப்படி ஒரு தொழுவில் கட்டி வச்சிருப்பாங்களோ, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தையே கைக்குள்ள வச்சிருந்த ஒரு பெரிய மகாராஜா இப்போ ஒரு மாடு மாதிரி ஒரு தொழுவில் கட்டப்பட்டிருக்கான், புல்ல மேஞ்சிட்டு இருக்கான். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு நாளும் தன்னுடைய மனதில் மேட்டிமை கொள்ளுகிறவர்களை அவர் விட்டு வைக்கிறதே. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியத்தெல்லாம் நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தா, நீ என்ன மட்டும் நம்பு, நீ என்ன கூப்பிடு, நீ என்ன தேடு, என்ன சார்ந்துக்கோ, நான் வருவேன் உனக்கு உதவி செய்ய, நான் பார்த்து கொள்வேன் எல்லாத்தையும். நீ ஒன்றும் பயப்படாத, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் காரியம் நல்லபடியாக நடக்கும், நான் உனக்கு துணையா இருக்கிறேன். இதைத்தான் நீங்க பைபிள் ஃபுல்லாக அங்கங்க பார்க்கலாம். பார்வோனை கண்டு இஸ்ரவேலர்கள் பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண்பதில்லை. அல்லேலூயா. அவனை கண்டு பயப்படாதீங்க. அசீரியர்கள் எசேக்கியா ராஜாவின் நாட்களில் எருசலேமை வளைந்து கொண்டார்கள். ஆண்டவர் எசேக்கியாவுக்காக இறங்குறார். ஒரே ஒரு தூதனை அனுப்பி ஒரு படை ஒரு நாள் ஃபுல்லா சங்காரம் பண்ணாலும் 1,85,000 பேரை சங்காரம் பண்ண முடியுமா தெரியல. ஆனா ஒரு ராத்திரியில தேவன் தன்னுடைய ஜனத்திற்காக செஞ்சார். அல்லேலூயா. கடல் அவர்களுக்காக பிளந்து வழியை உண்டாக்கி கொடுத்தார். கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பி அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து நோயில்லாமல் ஒரு குறையில்லாமல் அவர்களை 40 ஆண்டுகள் பராமரித்தார். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்து வழி காண்பித்தது மாத்திரமல்லாமல் வழியில் ஒருவரும் குறுக்கிடாமலும் அவர் பார்த்து கொண்டார். இதே ஆண்டவர் தான் இப்பவும் நம்ம ஆராதிச்சிட்டு இருக்கோம். இந்த ஆராதனையில் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பது, அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரையே நம்பி இருக்க வேண்டும், அவரையே தேட வேண்டும், அவரையே கூப்பிட வேண்டும். அவர்கிட்ட உங்க பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கணும். உங்க காரியத்தெல்லாம் அவர் பார்த்து கொள்ளட்டும்னு அவர் மேல் நீங்க நம்பிக்கையா இருக்கணும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை செய்யாதவர்கள் ஆட்டோமேட்டிக்கா என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு கர்த்தர் தேவையில்லை, நான் பார்த்துக்கிடுவேன், என்னால் இதை சமாளிக்க முடியும், என்னால் இதை செய்யும். ஆட்டோமேட்டிக்காக இதான் நடக்குது. ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எனக்கு இயேசு தான், அவரால் தான் எனக்கு காரியம் என்ன செய்யும், வாய்க்கும். அவர் மூலமாகத்தான் எல்லாமே நல்லபடியா. எத்தனை பேர் உங்களை அப்படி அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் விவசாயமாக இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ரன் பண்ணுறதா இருக்கலாம். பிரைஸ் காட். உங்கள் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்றேன். கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், அவர் நடத்தட்டும். ஆமென். அவர் என்ன ஆதரிப்பார், அவர் என்ன கைவிட மாட்டார், அவர் என்ன வெட்கப்படுத்த மாட்டார். அதனால எல்லாத்தையும் அவர் கையில் நான் கொடுக்குறேன். அவர் என்ன நடத்தணும்னு என்ன நான் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் உங்க கையில நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே,
எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. கை உயர்த்தி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிர் உள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உயிர் உள்ளவரை துதிப்பே. கடைசி வரைக்கும் உங்களை துதிப்போன்னு சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா காரியத்திலையும் உங்களை நாங்கள் நம்புவோம்னு சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த அர்ப்பணிப்பை செய்த ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாகட்டும். நீங்க அவங்கள நினைச்சு அவங்களை அளவில்லாமல் ஆசீர்வச்சிருங்க. எங்கெல்லாம் குறைவு காணப்படுகிறதோ அதெல்லாம் நிறைவாக்கிருங்க. பலவீனங்கள் எல்லாம் பலனா மாறட்டும். ஐஸ்வர்யம் பெருகட்டும். ஆசீர்வாதங்கள் தேடி வரட்டும். விருப்பங்கள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.